ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் காரமணியும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நீள நீளமாக சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் 2 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதில் ஏற்கனவே நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி நம்ம போடுற இந்த 3 ஐட்டம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடி நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறையா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் தூக்கலாகவும் வச்சு செய்யும்போது குழம்பு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நல்லா இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கூட கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் பண்ணல, கத்திரிக்காய் மட்டும் தான் இப்போ இதில் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு இப்போ இது கூடவே நம்மளோட காராமணி, சில பேர் காராமணின்னு சொல்லுவாங்க, சில பேர் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த காராமணி எடுத்துகிட்டு வெறும் வானலில் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது, ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க. காராமணியை அப்படியே பாயில் பண்ணாமல் நம்ம இதில் போட்டால் வெந்து வருமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிட்டதுனால அதிலே நம்மளுக்கு பாதி குக் ஆகிடும். அதனால் குழம்புல போட்டு தாளித்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அதுலேயே ஈஸியாக அது வெந்து வந்துடும். அதனால் தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாக்கா தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை போட்டு தண்ணி விடாமல் ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்ப்போம். புளி நான் ஒரு கோலி குண்டு சைஸுக்கு நான் எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ புளி கரைச்சல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளி கரைச்சலை சேர்த்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுங்க. ஏன்னா அது நல்லா சுண்ட தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி விட இப்போ நல்லாவே குறைஞ்சி வந்திருக்கு. இது கரெக்டான பதமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெந்திருக்கும் பாருங்கள். நசுக்கி காமிக்கிறேன். பார்த்திங்களா, நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. எப்பயும் போல் சாம்பார் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பரிமாற வேண்டிதான். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.